எங்களை எப்பொழுது நேசிக்கிறீங்கள் பரலோக தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிற காலை ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கரமும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசனம் முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்திட்டு ஆண்டவர். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் தயவு எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் அவர் ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவர் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எந்த சபையுடனே துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, எந்த சபையுடனே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், உண்மையா சொல்வோமே, தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே என்றும் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே என்றும் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய்
ஆமே எங்கள் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம். நீரே மகிமையானவர் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நீரே ஆராதனைக்குரியவரப்பா. நீரே எப்போதும் எங்க கூட இருக்கிறவர், எங்களை நடத்துகிறவர் ஆண்டவர். எண்ணி முடியாத காரியங்கள், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைக்கிறவர். நீரே ஆராதனைக்குரியவர், நீரே போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியானவரே நன்றி. யெகோவா ஈரே நன்றி. யெகோவா சம்மாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே நன்றி. மகா பெரியவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களை நிலைநிறுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, கிருபைகளை தருகிறவரே நன்றி நன்றி. இன்பமானவர், நீர் புகலிடமானவர், எங்கள் சகாயரே நன்றி. நீரே போதுமானவர், நீர் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே நன்றி நன்றி. உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே செய்த
வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான மரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்கானல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த எனக்கானல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே ஆடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே ஆடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உமக்கே மகிமை செலுத்துக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உங்க கரை நடத்தட்டும். மீதமாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது கால ஆராதனை வேலைக்காக நடியப்பா. இந்த கால ஆராதனை வேலையை உங்களுக்கு கருத்து ஒரு வாரம் ஆண்டையில் பார்த்து ஆராதனை பாட செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயற்கை காலத்தில் சாதமாய் கரடு தடையில்லாமல் கிடைத்து நான் எனக்கு பெருமுடி ஒப்புக் கொடுக்குறோம். என்னை மறைத்து நீர் வெடிப்படுப்பா. இதில் பங்கு வர வெடியாடி இருக்கடிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்திக்கு முன்னதாக பாடுற அந்த பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்தும்படி பாடி அவரை துதிப்போம்.
நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த என்னை, தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் திரிந்த, அனாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உயிர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. உயிர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். திரையே தேவனுக்கு தொடர்ந்து வார்த்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். தொடர்ந்து எகிப்து கானான்கிற தலைப்பில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். 13 பாளையங்களை நாம் கடந்து வந்துட்டோம். அந்த 14வது இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவங்களை அங்கே கற்றுக் கொடுத்தார் என்பதை கொடுத்து தியானிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். 18 படிமா. அசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார். சொல்லுங்க. ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். சிலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14வது இடத்துல தேவன் வழிநடத்த அந்த வனாந்திர பாதையிலே இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தி வந்து அந்த பாதையில் 14வது ரித்மா அப்படின்னா ஒரு பாரான் வனாந்தரம், காதேஸ் பர்னேயா என்ற காதேஸ் பாலைவனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துக்கு பேர் வறட்சியான இடம், இல்லைன்னா தரிசின் இடம், கைவிடப்பட்ட இடம் நட்டோம். அப்படின்னா அது எந்த ஒரு பயனற்ற நிலம் நட்டோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது ரித்மா அப்படின்னா ஒரு பயனற்ற ஒரு வறட்சியான பாலைவனமான இடத்துல வந்து அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வரும்போது தான் இஸ்ரேல் ஜனங்களில்
எல்லா ஒவ்வொரு கோத்திரத்து மூப்பர்களை அழைத்து கானானை போய் வேவு பார்த்து வர சொல்லி அந்த 12 கோத்திரங்களுடைய தலைவர்களையும் அழைத்து ஆண்டவர் இந்த 12 கோத்திரங்களுடைய தலைவர்களையும் அங்கே கானானை போய் வேவு பார்த்து அவர்கள் நல்ல செய்தியை அந்த கானான் தேசத்தினுடைய சூழ்நிலைகளை அங்கே இருக்கிற எல்லா நிலைமைகளையும் அறிந்து வருவதற்காக கண்டு வருவதற்காக இந்த 12 கோத்திரத்தில் இருந்த தலைவர்களையும் அழைத்து மோசேயை கொண்டு கர்த்தர் அனுப்பினார். வாசிக்கலாம். என்னாம 13வது அதிகாரம் 1 படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா. சம்முவா அப்படின்னா எபிரேய வார்த்தை நியாயாதிபதினு அர்த்தம். அடுத்து சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். சம்முவானா கீர்த்தி உடையவன் அர்த்தம். முதலாவது சம்முவா கீர்த்தி உடையவன். அடுத்து சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். சாப்பாத் அப்படின்னா நியாயாதிபதினு அர்த்தம். அடுத்து யூதா கோத்திரத்தில் எப்புனேனின் குமாரன் காலேப். ஆற்றல் மிக்கவன் அர்த்தம். அடுத்து இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால் அப்படின்னா மீட்கிறதற்குன்னு அர்த்தம். எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா ரட்சிக்கிறதுக்குன்னு அர்த்தம். பெஞ்சமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி விடுவிக்கிறதுக்குன்னு அர்த்தம். செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். காதியேல்னா தேவாட்டு குட்டின்னு அர்த்தம். யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசியின் குமாரன் காதி அப்படின்னா ஆடுகள் அர்த்தம். தான் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அமியேல் அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் அர்த்தம். ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர். சத்துருக்களுக்கு மறைத்து சத்துருக்களை அழித்து நடத்துகிறவன் அர்த்தம். நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி அப்படின்னா மேலான ரகசியம் இல்லைன்னா விசுவாசம் அர்த்தம். காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். இதுனா வெளிச்சம் இல்லைன்னா வெளிப்பாடு நிறைந்தவர்னு அர்த்தம். இந்த 12 நாமங்களுக்குரிய பெயர்களின் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இவர் கீர்த்தி உடையவர், நியாயாதிபதி, ஆற்றல் மிக்கவர். வேதம் சொல்லுகிறதுனா கீர்த்தியுடைய நியாயாதிபதி அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர். மீட்கிறதற்கு ஜனமாய் மீட்கிறதற்கு, அவர்களை ரட்சிக்கிறதற்கும் விடுவிக்கிறதற்கும் ஆகிய தேவாட்டுக்குட்டி. அப்போ ஆண்டவர் இந்த பேருடைய அர்த்தம் என்ன? கீர்த்தியுடைய நியாயாதிபதி, ஆற்றல் மிக்கவர், மீட்கிறதற்கும் ரட்சிக்கிறதற்கும் விடுவிக்கிறதற்கும் தேவாட்டுக்குட்டியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாகிய ஆடுகளாகிய தேவனுடைய ஜனங்களை சத்துருக்களுக்கு மறைத்து அவருடைய சத்துருக்களை அழித்து நடத்துகிறவர். இந்த மேலான ரகசியமாகிய விசுவாசம் ஆகிய வெளிப்பாடு இந்த ஜனங்களுக்கு இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 12 கோத்திரம் அனுப்பப்பட்டவங்களுக்குள்ள இந்த 10 பேருக்குள்ள இந்த மேலான ரகசியம் தெரியல. அதனால தான் சூழ்நிலையை பார்த்து பூரா துட்செய்தி சொன்னாங்க. அந்த 2 கோத்திரம் மாத்திரம் அவர் கர்த்தரை பார்த்து நற்செய்தி அறிவித்தாங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரித்மாலை பாளையம் இறங்கி அங்கிருந்து 12 கோத்திரத்தினுடைய தலைவர்களை கானானுக்கு அனுப்பி அவர்களை கானானை சுற்றி பார்த்து அந்த பாலும் தேன் ஓடுகிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு வாங்க
அந்த நல்ல தேசத்தை போய் பார்த்து நல்ல செய்தி கொண்டுட்டு வாங்க. ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகளை, அங்கே இருக்கிற காணப்படுகிற காரியங்களை பார்த்துட்டு வாங்கன்னா, பெரும்பாலான கூட்டம் சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் முடியாது, அவர் ராட்சிதர் இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவங்க அன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து பெரும்பாலானோர் துர்ச்செய்தி சொன்னாங்க. இந்த 2 கோத்திரம் மாத்திரம் கர்த்தரை பார்த்து போய் சுதந்தரித்து கொள்ளலாம் என்று நற்செய்தி சொன்னார்கள். இதிலிருந்து ஒரு பாடத்தை கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் என்னாம 14வது அதிகாரம் 1-2 படிமா. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளுக்கு பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த தேசத்துல செத்து போனா நலமாயிருக்கும். போய் சுற்றி வந்த தேசத்தை குறித்து என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாருமே பெரும்பாலான கூட்டம் துர்ச்செய்தி, திரும்ப நம்ம எகிப்துக்கு போயிடலாம் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் அழுதார்களாம். அந்த சூழ்நிலையை பார்த்து அழுது புலம்பி, நல்லா படிமா அந்த 2வது வசனத்தை படி. என்ன சொன்னாங்க அந்த ஜனங்கள்லாம்? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், அங்கேயே நாங்க செத்துருக்கலாம், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். 14:28 நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களோ, மறுபடியும் 28 படிப்பா. 28 படி. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை. நீங்க என்ன இந்த வனாந்தரத்துல எகிப்திலிருந்தே செத்து போயிடல, இங்க சாகிறதுக்காக கொண்டு வந்த மோசே என்று அழுதாங்களாம். இது ஆண்டவர் கேட்டாராம். கேட்டு அவங்க சொன்னபடியே செய்தார். 29வது வசனம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். என்ன அர்த்தம்? அந்த முதல் தரமான அந்த முதல் தலைமுறைகள் எல்லாமே அந்த அவங்க சொன்னபடி அந்த 10 கோத்திரத்தில் அந்த முதல் தலைமுறைகள் அவர்கள் எல்லாருமே அவங்க சொன்ன அந்த வார்த்தையினால், அவிசுவாசமான வார்த்தையினால, அங்கே யாத்ராம 3:7-8 படிச்சேன்னா, அந்த ஜனங்களை நான் போய் கானானில் கூட்டி போய் சேர்ப்பேன்னு சொன்னார். ஆசிமா. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவருடைய திட்டம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கூட்டி போய் சேர்ப்பேனாரு. அதுக்குள்ள அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலம்தான் இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த எகிப்தில் ராமசேஸை விட்டு இந்த ரித்மா வரைக்கும் 2 வருஷம்தான் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வருஷ காலத்திலே அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு முன்னாடி மோசைக்கு முறுமுறுத்து அவங்க வாயினாலே, தேவன் அழிக்கலை, அவங்க வாயினாலே அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும், செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க போகிறான் வனாந்தரத்திலே செத்து போயிட்டு.
கானானை விட்டு எகிப்தை விட்டு எதுக்கு கானானுக்குள்ளே கொண்டு வந்தார்? நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கத்தான் இறங்கி வந்தேன்னு சொன்னார். ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை பாலும் தேனும் ஓடுகிற 70 பேரீச்சமரம் 12 நீரூற்று தேசத்திலே ஒரு சிங்காரவன தேசம், அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுக்கத்தான் கர்த்தர் நம்மளை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விட்டு விடுதலையாக்கி இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நம்ம சாகடிக்கவா? ஆண்டவர் அந்த வனாந்தர பாதையில் கடந்து செல்கிற சூழ்நிலைகளை பார்த்து தேவனுக்கு விரோதம் மோசைக்கு முறுமுறுத்து அந்த சூழ்நிலைகளால் எந்த சேதமும் அவங்க அடையலை. ஆண்டவர் ஒரு நன்மையை குறை வைக்கலை. எல்லா இடத்திலும் அவங்களுக்கு தர வேண்டிய நன்மையை தந்தார், பாதுகாப்பை கொடுத்தாரு, பராமரித்தார். இவ்வளவு செய்த நன்மைகளையும் என்னாமத்தில் 14-11 படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஏக அற்புதங்களை ஆண்டவர் வனாந்தரம் நடத்தினாலும் அதை விசுவாசியாமல் போயிட்டாங்க, விசுவாசிக்கலை. ஏன் அந்த தேவ ராஜ்யத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அவங்க கேட்டாங்க, அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யலை. விசுவாசியாதனால தான் தேவனுக்கு விரோதம் மோசைக்கு விரோதம் முறுமுறுத்து அவங்க வாயினாலே அவங்களே சேதப்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவர் அழிக்கல அந்த ஜனங்களை. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 400 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆனால் அந்த எகிப்தில் இருப்பாங்க. ஏன்னா கானானியரோட அக்கிரமம் அவங்க நிறைவு ஆனால் தான் அவங்கள தேசத்தை விட்டு அழிக்கணும். அது வரைக்கும் இந்த ஜனங்களை இருந்து அந்த நியாய பிரமாணத்தின்படி அவங்க நீதியை செலுத்த வேண்டிய காலம் வரைக்கும் இருந்தது. அந்த காலம் வரும்போது கர்த்தர் அவங்களை துரத்தி விட்டு தம் வாக்குத்தத்தம் பண்ணின தம் ஜனமாய் இஸ்ரவேலரை கொண்டு அதை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் சுதந்திரிக்க வழி நடத்தினார். இந்த 2 வருஷங்களையே ஜனங்களை இவ்வளவு பேர் அனாந்தரத்திலேயே அவங்க வாழ்க்கையை அவங்களா முடிவு செய்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் வேதத்தில் சில நெருக்கமான அந்த ரித்வாங்கிற அந்த பாளையம் ஒரு தரிசு நிலம், ஒரு வறட்சியான இடம்தான், பயன்படாத ஒரு நிலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில நேரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வனாந்தர பாதையில் பிரயாணத்தில் சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். கடினமான ஒரு சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலலாம் மனம் பதறி ஏதாவது வாயிலிருந்து நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை நம்ம மனதை பக்குவப்படுத்திக்கொள்ளணும். இந்த 12 கூத்துறதுக்கார சூழ்நிலையை பார்த்து மனம் பதறி பேசி தேவனுக்கு விரோதம் மோசைக்கு விரோதமாக பேசி அவங்களா கலகம் பண்ணி தன்னையே அழிச்சிட்டாங்க. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதை சொல்கிறது? ஆண்டோடைய வார்த்தை எப்போதும் நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நாவினால மனம் பதறி பேசி சில வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மை நாமே சேதப்படுத்துகிற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டோம். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விஷயங்களிலே நம்ம கவனமாய் பேசணும். பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் கேட்குறார். அதனால தான் 14:28 சொல்லப்பட்டபடி என்னாமத்தில் ஆண்டவர் அவங்க பேசுகிறத கேட்டேன், நான் அதன்படி அவர்களுக்கு செய்வேன்னு போய் சொல்லுன்ட்டார். யோசேப்பு வாழ்க்கையில் ஆதியாகமம் 37-35 அவங்க மீதியானியர்கிட்ட யோசேப்பு வித்துட்டு ஒரு வனாந்தத்தில் ஒரு ஆடை அடித்து அந்த ரத்தத்தில் அவன் ட்ரெஸ்ஸை தோய்த்து அதை கூட அவங்க பிள்ளையாண்ட பீருண்டு போனால் அந்த வஸ்திரம் சொன்ன உடனே அதற்கு யாக்கோபு அழுத சஞ்சலமான அழுத வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். 37-35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். என்ன செய்தான்? துக்கத்தோட. அப்படின்னா 48 ஆதியாகமம் 48:1 வாசி. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாரும் வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. வருத்தம் என்பதனா வியாதி அடையாளப்படுத்துது.
வாசிமா தொடர்ந்து KALA அப்படின்னா காலா. காலா அப்படிங்கிறது அந்த எபிரேய அர்த்தம் வியாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே இதே வார்த்தை தான் எசேக்கியா வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தையை காலா அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. அப்படின்னா அதுவும் வியாதி. அது எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னா அங்கே யாக்கோபு வருத்தமாக இருக்கிறான்னு தான் சொல்லப்படுகிறது. வருத்தம்னா வியாதி, மனசஞ்சலப்படுகிற அளவுக்கு. என்னென்னா எபிரேய ஆக்கியன்னு சிலர் நேர சொல்கிறாங்க. அந்த ரபிமார்கள் இன்னைக்கு அநேக வேத ஆராய்ச்சியாளர் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண சில மொழிபெயர்ப்பில் அவர்களுக்கு யாக்கோபுக்கு முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு முற்பிதாக்கள்லாம் அவங்க வயது சென்று மரித்தாங்க. யாக்கோபு மட்டும் வியாதியில் மரித்தாராம். அது எப்படிப்பட்ட வியாதி அப்படிங்கிறாங்க. அவன் சஞ்சலத்தோடு மரித்தான கேன்சர் வியாதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எசேக்கியா பிளவை அப்படின்னா அது ஒரு கேன்சர் வியாதி தான். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வியாதியின் கொடூரம் தான் மன சஞ்சலத்தோடு வியாதியில் யாக்கோபு மரிச்சாருன்னு. கிட்டத்தட்ட யோசேப்பு போகும்போது 17, அவனுக்கு ஒரு 13 வருஷம். யாக்கோபு போய் 17, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்குள்ள யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலமான வியாதியை சுமந்து தான் மரிச்சிருக்கிறார் என்று வேத ஆசிரியர்கள் இந்த ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள். அதனால் நீங்களும் நானும் நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதிமொழி 15:4 நினைக்கிறேன். ஆசிமா 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு 14 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆமே. அப்போ ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம்னா நம்ம விசுவாசமான வார்த்தை ஜீவனுக்கு, அதாவது நல்ல வார்த்தைகள் 4 பேர் கேட்கிறபடி நலமான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள் பேசும்போது ஜீவ விருட்சம் போல தான். நம்ம 4 பேர் கேட்கறதுக்கு நல்ல வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். அவிசுவாசமாக இன்னும் அபச்சொல்ல பேசக்கூடாது. ஒரு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை வந்துட்டா எப்போ வரைக்கும் ஒரு அபச்சொல் பேசுகிற வரைக்கும் சண்டை முத்தும். அபச்சொல் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு சண்டை நின்றுவோம். அது வரைக்கும் பிசாசு சண்டையை முட்டி விடுவான். அவிசுவாசமான வார்த்தை வரும்போது பிசாசு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு மக்களை சேதப்படுத்துவான். விசுவாசமான வார்த்தை பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தினால தேவன் மக்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிசாசை சோதிச்சான். மத்தேயு 4:3 இந்த அப்பங்களை, இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த பிசாசானவன் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யணும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் வாயின் வார்த்தையில் பிடிக்க நினைக்கிறான் பிசாசு. இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் வாயின் வார்த்தையை தான். அதே மாதிரி தான் பிசாசான சண்டை சத்தத்தை மூண்டி விட்டு நம்ம வாயின் வார்த்தையை பேச வச்சு அந்த வார்த்தையை பிடிச்சு தான் நம்மளை சேதப்படுத்துவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய நாவு எப்படி பயன்படுகிறது? தேவனுடைய வார்த்தை விசுவாசமாக ஆரோக்கியமானதை பேசுதா, நலமானதை பேசுதா, கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமானதை பேசுதா, இல்லாட்டா அவிசுவாசமான வார்த்தையை அபச்சொல் பேசுகிறீங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம வாயின் வார்த்தையை ஒரு விளையாட்டுத்தனமாக கூட பேசிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நிறைய வியாதி பிரச்சனை மறிச்சதை விட அநேக ஜனங்க தன் வாயின் வார்த்தையினாலே ஒரு நெருக்கமான சொல்ல, கஷ்டமான சொல்ல வந்துட்டா. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு 42:38 ஆதியா 42:38 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். தானியம் வாங்க போன சகோதரில் அடுத்து அவன் யூதா ரூபானுடைய பிள்ளைகள்லாம் என்ன பேசுகிறாங்க? அவங்க பிள்ளைகளை பிடிக்க வச்சுட்டு நீ பெனியமனை கூட்டு வந்தால் தான் விடுவேங்கிறான். அப்போ யூதா ரூபன் சொல்கிறாங்க, பெனியமனை அனுப்புனா தான் அந்த தேசத்தின் அதிபதி
மற்ற எல்லாரும் விடுதலை செய்வேன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன சொல்கிறார் வாசிங்க, 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். நேரிடவே இல்லை, நேரிட்டால் நடக்காததை குறித்து கற்பனை. இப்படி தன் வாயினால சஞ்சலம் இப்படி சஞ்சலத்தில் பாதாளம் இறங்க சொல்லியே தன் வாயினாலே அவ்வளோ பெரிய கொடிய வியாதியை எடுத்துக்கிட்டான்னு சொல்லி வேத ஆசிரியர் எச்சரிப்பை சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் மன வருத்தம், அவிசுவாசம், ஏன் இப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படி கூட பேசிடாதீங்க. அந்த வார்த்தை நம்மளை பேசி நமக்கு முன்னாடி அது ஒரு பெரிய காரியமாக உருவாயிருமா. இந்த அவிசுவாசமான வார்த்தை நம்ம பேசின காரியங்களை செயல் வடிவத்தை கொண்டு வந்துடுமா. கவனமாக பேசுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், டென்ஷன் ஆகாதீங்க, மனம் பதறாதீங்க, அபச்சொல்லா பேசிடாதீங்க. பிசாசு அப்படி தந்திரமாக வச்சிருக்கிறான் நம்ம வாயில். நான் செத்துருவேன், நான் மாண்டு போயிடுவேன் இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறான். அந்த நேரம் அந்த வார்த்தையை பிடிச்சி அந்த மரணத்துக்குரிய சூழ்நிலையில் கொண்டு இந்த சிந்தனையில் நடக்காதெல்லாம் கற்பனை செய்யுது அந்த அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது தான். அவனுடைய திருடவும் கொல்லவும் அழிக்கிற வருகிறான் வேறொன்றுக்கு வரல. அவன் எந்த விஷயத்தில் நம்மகிட்ட வார்த்தையை திருடி வார்த்தையை வச்சே கொல்லுவான். கவனமாக இருந்துக்கோங்க. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பேசுங்க. நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க, இப்போ கடனாளியாக இருக்கீங்க. இப்போ கடன் விடுதலை வரணும். யாரும் கேட்டால் என்னென்னா, கடனாளி இல்லைன்னு சொல்ல முடியாது, கடனாளியே இருக்கும். கடனாளியே இருக்கிறவங்க போய் கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பொய். அது எப்படி சூழ்நிலை, உண்மை கடனாக இருக்கிறது சூழ்நிலை உண்மைதான். ஆனால் நீயோ கடன், அநேக சாதிகள் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்குவதில்லை, சத்தியம். இது வாக்கு தத்துவம். அப்போ உண்மை சூழ்நிலை, சத்தியம் விடுதலை. அப்போ நீங்கள் எப்படி சொல்லி பழகணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கடன் வாங்குவதில்லை, அநேகருக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாயின்னு சொல்லியிருக்காரு. அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சூழ்நிலை உண்மைதான், நம்ம கடனாளி. ஆனால் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். கடனாளிங்கிறது உண்மை, சத்தியங்கிறது விடுதலை. உண்மையான நிலையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா சத்தியம்தான் கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்துவம். அதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் கடனிலிருந்து விடுதலை பெற்று கடன் கொடுக்கலாம் மாறி விடுவீங்க. இப்படித்தான் உங்கள் வாயின் வார்த்தையினாலே வாக்கு தத்துவத்தை கேளுங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. காதில் கேட்டால் மட்டும் போதாது, வாயில் அறிக்கை செய்தால் தான் சுதந்திரிக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் அதை வாயினால் அறிக்கை செய்ய மறந்ததுனால அந்த வாக்குத்தத்த மண்ணின தேசத்தை இழந்து போனார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தைகள் கவனமாக இருந்து வாசித்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆதியாகமம் 17:1 வாசிமா, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவன் சொல்றார். அந்த 99வது வயதில் வாக்குத்தத்தம் பண்ணின அவன் 75, இப்போ 24 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிராம் அப்படி சொன்னார். ஆபிராம் என்றால் உயர்ந்த மனிதன் அர்த்தம். அவனை கர்த்தர் ஆபிரகாம் என்று அழைத்தார். எல்லாரும் இவன் ஆபிரகாம் என்று சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, இன்னும் ஒரு பிள்ளையே இல்லை, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்கிறேன், இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லைன்னு பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாயில் சொல்லும் போது அநேகர் பரியாசம் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அதே மாதிரி சாராய் அப்படின்னா அவள் உலகத்தின் ராணின்னு அர்த்தம். ஆனால் அவள் பேர் சாராள் அப்படின்னா ஜாதிகளுக்கு தாய். அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கப்பட்டான். அப்போ என்ன சொல்லுவாங்க, சாரால்னு கூட்டிருப்பார் ஆபிரகாம். என்ன சொல்லியிருப்பான், ஒரு குழந்தை கூட நான் தாயா வேணே சாரான்னு எப்படி நகைச்சிருப்பான். அதனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்லி பலான ஜாதிகளுக்கு விசுவாசிகளுக்கு தகப்பனாக அந்த வாக்கு தத்தம்
அறிக்கை செய்ய அந்த பேருக்குள்ள அர்த்தம் சொல்ல சொல்ல அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உயர்த்தினது. சாராய் என்கிற உலகத்தின் ராணிங்கிற சாரா அநேக ஜாதிகளுக்கு தாயாய் இருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது அறிக்கை செய்ய அநேக ஜாதிகளுக்கு தாயாக உயர்த்தப்பட்டது. அதனால தான் இந்த வேளையில் ரித்மால நீங்கள் ஒரு தரிசு நிலம் போன்ற சூழ்நிலையில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு வறட்சியான சூழ்நிலை கடந்து வரும்போது உங்கள் இருதயத்தை மனப்பக்குவமாக்கி உங்கள் வார்த்தையை குறித்து கவனமாக இருங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அவிசுவாசமாக பேசாமல் கர்த்தரை பார்த்து உங்கள் விசுவாசமான வார்த்தையினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 5:44 இன்றைக்கி எல்லா மக்களும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி உலகத்தில் பல வித மக்கள் தேவனால் கிடைக்கிற நன்மையை விட மகிமையை விட மனுஷனால் கிடைக்கிற மகிமையை தான் விரும்புகிறாங்க. வாசிப்பா. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமாம். என்ன நினைக்கிறது? உலக பிரகாரமான வாழ்க்கையில் மனுஷங்களால் வர்ற புகழ்ச்சியே பெருமையைத்தான் நம்ம எதிர்பார்த்து வாழ்கிறோம். தேவனால் வர்ற மகிமையே இன்னைக்கு எதிர்பார்க்கறதில்ல. அப்போ விசுவாச வாழ்க்கை தேவனால் வர்ற மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. இன்னைக்கு அதை விட்டுட்டு உலக பிரகாரமான மக்கள். அப்போனா உலக மக்கள் மத்தியில் நாம் மற்றவர்களுக்கு நம்ம செய்கிறது மூலமாக நடக்கிறது மூலமாக மனுஷங்க நம்ம பெருமையாக பேசணும். அப்போ உலகத்தில் மற்றவங்க உலக பிரகார மக்கள் வாழ்கிறது போல பெருமைக்காக வாழுகிற, பெருமைக்காக செய்கிற, பெருமைக்காக நடத்துகிற சூழ்நிலையில் காணப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக வாழ்கிற வாழ்க்கையே அவங்க விரும்பலை. விசுவாச வாழ்க்கைங்கிறது தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறது. அவிசுவாசங்கிறது மாம்சத்துக்குரியங்கிறது உலக பிரகாரமான வாழ்க்கையை தேடுகிறது. அதனால தான் இந்த சூழ்நிலையில் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது கூட எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலை பேதுரு கூட 2 தரம் சேவல் கூவுற நேரம் 3 தரம் மறுதளித்தார் இருக்கு. அந்த 2 தரம் சேவல் கூறு 30 செகண்டில் 3 தரம் மறுதளிச்சிட்டாராம். 30 செகண்டுக்குள்ள ஆண்டவர் அறிஞ்சதை காரியத்தை மறுதளிச்சிட்டார், விசுவாசத்தை மறுதளிச்சிட்டார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து அவரை மறுதளிக்கிற மாதிரி எத்தனை விஷயங்களை நம்ம பேசி அதை துக்கப்படுத்திடாதீங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. பவுல் சொன்னது போல அதுக்கடுத்து என்னாகும் 16:1 நம்ம வாசிக்கும் போது அங்கே கோராகு கூட்டம் வேகமாக சொல்லிப்பாரு, நேரமாகிறதுனால கோராகு கூட்டத்தை சேர்ந்த 4 பேர் மோசைக்கு தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி கொள்ளும்படி அவர்கள் மோசையிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த 4வது வசனம் படிப்பா. அந்த 1-4 வரைக்கும் வேகமாக படிச்சு. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலோத்தின் குமாரனாகி ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் அசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபொழுது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது இந்த கோராகு கூட்டத்தை சேர்ந்த யாரு? முதலாவது கோராகு என்றால் அனல் இல்லாமல் குளிர்ந்தவன். தாத்தான் என்றால் நீர் ஊற்றுக்கு சொந்தக்காரன். அபிராம் என்றால் மேட்டிமையின் தகப்பன். ஓன் என்றால் பண ஆசை உள்ளவன். இந்த கோராகு கூட்டத்தை சேர்ந்த இந்த 4 நபரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாக எழுப்பி, இவங்க யார்? லேவி கோத்திரத்தில் பரிசுத்த
ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்தமானவைகளை சுமப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் இவங்க ஆசாரிய ஊழியத்தை விரும்பி இவங்க தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பினாங்க. சபைகளையும் இந்த கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் இருப்பாங்க. குளிர்ந்தவன், சுயநலவாதி, மேட்டுமை உள்ளவர்கள், பணாசை, இவங்களால் அன்றைக்கு ஆதி சபைகளை குழப்பங்கள் வந்தது. இவங்கள கலகக்காரர்கள் விரோதமாக எழும்பி இப்படிப்பட்ட பணிவிடை செய்ய வேண்டிய ஊழியத்தை ஆண்டவரால் தெய்வீக கோத்திரத்தை பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டு முத்திரிடப்பட்டு தேவன் கொடுத்த அந்த கனமான ஊழியத்தை இவங்க ஜாக்கிரதையாக இருந்து ஆசாரிய ஊழியத்தை விரும்பி தனக்கு கொடுத்த மேன்மையை அற்பமாக நினைச்சாங்க. அப்போது மோசையால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய எச்சரிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம சபையில் பணி செய்கிற எத்தனை பேர் மேடையில் நிற்கிற மைக்கை பிடிச்சி ஊழிய செய்கிற அந்த சபைக்குள்ளே ஆசிரியப்பட பணிவிடை செய்கிற கர்த்தர் மிக முக்கியமாக கவனிக்கிறார். ஆலயத்தில் பணி செய்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமானது. பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்தாங்க. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல். அப்போ செருபாபேல் யார்? தாவீது வம்சத்தில் வந்தவர், ராஜா வம்சத்தில் வந்தவர். திரும்ப ஒரு ராஜாவை நியமிக்கணும். ஆனால் தாவீது வம்சத்தில் இருந்த செருபாபேல் தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் அவரை ராஜாவை கூப்பிட்டதுக்கு நான் அந்த பணிக்கு வரலன்ட்டார். இல்லைப்பா, இல்லாட்டியா ஒரு கண்காணியாளராக ஒரு தலைமை பொறுப்பில் இல்லை, அது வேணான்ட்டார். அவர் என்ன வேணும்னாரு? ஆலயத்தை கட்டுகிற பணியில் நான் இருக்க போகிறேன். எவ்வளோ பெரிய மனிதன், எவ்வளவு தாழ்மையாக ஒரு ராஜ்ய வம்சத்தை செருபாவில் அவர் அந்த கொத்தனார் வேலை செய்வதற்கு தூக்கு நிலை பிடிக்கும் போது அங்கே சகரியா 4:10 கர்த்தருடைய 7 கண்களும் சகரியாவின் தூக்கு நூலை பார்த்ததை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். வேதத்தில் சந்தோஷமா ஆண்டவர் பார்த்தார் அப்படின்னா செருபாபேல் கையில் இருந்த தூக்கு நூலை 7 கண்களாம் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டதாம். கர்த்தருடைய 7 கண்கள் அப்படின்னா ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தில் கொத்தனார் வேலை செய்கிற தூக்குனோட பிடிக்கிறத கண்ட ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அந்த ஆலயத்தில் எவ்வளோ பெரிய உத்தியோகஸ்தானாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் பணி செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அந்த மேன்மையான இந்த அழைப்பை கோராகு வம்சம் இழந்து தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பினதுனால தான் அந்த கோராகு கூட்டத்தை தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்படி அந்த ஜனங்கள் அந்த எண்ணாம 16வது அதிகாரத்தில் இந்த மேன்மையான பணியை பெற்றுக்கொண்ட கோராகு வம்ச விரோதமாக எழும்பி தன்னை சேதப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் செருபாபேல் அந்த ஆலயத்தில் செய்த தாழ்மையாய் கர்த்தர் செய்த கர்த்தருக்கு செய்த பணியை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட்டார். நம்முடைய கர்த்தருக்காக செய்கிற சேவையும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய பணியில் ஈடுபடுத்தி அதில் உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அடுத்து யாத்திராகமம் 17வது அதிகாரம் நான் சொல்லி கொண்டு போகிறேன். அங்கே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அங்கே ஜனங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசைக்கும் ஆரோனுக்கும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ அந்த சாட்சியின் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல அவர் அந்த கோலை எடுத்துக்கிட்டு போய் மோசையிட்ட பேசினார். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த நெருக்கடி கொடுத்த சூழ்நிலையில் அந்த மோசே கண்மலையில் பேசுகிறதை விட்டுட்டு 2 முறை கண்மலையை அடித்தார். அதனால தான் தண்ணீர் திரளான தண்ணீர் புறப்பட்டு வந்தது. திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்களும் கர்த்தர் கண்மலையில் பேச சொன்னார். ஆனால் 2 முறை கண்மலை அடித்தார். என்ன வேறு சொல்லுவாங்க, இந்த கண்மலையை 2 முறை அடிச்சிட்டா, 1 முறை 2வது முறை அடிக்கப்பட்டதுனால தான் அவர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இல்லை, முதல் அடிக்கப்பட்ட கண்மலை ஒரே இது சீனாய் கண்மலை. அதனால் அந்த வேதவசனத்தின்படி அப்படின்னா கர்த்தர் ஏன் மோசையை கையில் கோல் எடுத்துகிட்டு வர சொன்னார்? அதனால் இந்த இடத்துல இந்த சத்தியம் இப்படி சொல்லுகிறது. அதனால் அவர் அந்த இடத்துல பார்த்து சொன்னார். அப்போ நினச்சிருப்பார், போய் கண்மலையில் பேசணும் அப்படின்னா தோராவை எடுத்துகிட்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு வாசிக்கணும். மோசை யாரும் நினச்சிருப்பாங்க, பாறை கண்ண காதாக இருக்குது கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசாமல்
என்ன செஞ்சிட்டாங்க? கண்வலையை அடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையே எதை சொல்லுகிறது? அதை மட்டும் வாசிக்கலாம். என்னாமம் 17வது அதிகாரத்தில் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். யாத்திராம 20 தான் இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீர். நான் யாத்திராம 17 சொல்லியிருப்பேன். என்னாகமும் 20வது அதிகாரம். சரி, இந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கும்போது இங்கே அந்த மறுபடி படிமாத 12 பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால். இந்த இடத்துல மோசையும் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசியாதனால தான் பேச வேண்டிய மோசையை கண்மலை அடிச்சிட்டார். அதனால என்ன சொல்லிட்டார்? அடுத்த வசனம் படியுமா? தொடர்ந்து படிச்சு. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்குகிறதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. அந்த இடத்துல அதுக்கு அடுத்து ஆரோன் மரிக்கிறாரு. ஆரோன் வந்து ஓர் மலையில் மரிக்கிறாரு. அது வெளிச்சம் அப்படின்னா வெளிப்பாடை உடைய அந்த இடத்துல ஆரோன் மரிக்கிறாரு. ரெண்டாவது மோசே வந்து பிஸ்கா கொடுமுடியில் அப்படின்னா மேன்மை தங்கின ஸ்தலத்தில் மோசையும் அங்கே நீ போய் அந்த கானான் தேசத்தை பார்ப்பேன் ஆனால் சுதந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மோசையும் அங்கே பிஸ்காவின் கொடுமுடியில் அப்படின்னா மேன்மை தங்கின இடத்துல அவர் மரிக்கிறாரு. ஆரோன் வெளிச்சம்ங்கிற அந்த வெளிப்பாட்டினுடைய அந்த இடத்துல அவர் மரிக்கிறார். சரி, அதுக்கு அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவை கொண்டு அவர்கள் கானானுக்குள்ளே வழி நடத்தப்படுறாங்க. யோசுவா 3வது அதிகாரத்தில் அந்த கடைசி அந்த 16-17 வசனத்தில் அவர்கள் 2 இடத்தை தாண்டி வராங்க. ஒரு இன்னல் நிறைந்த இடத்துல ஆதாமனா மனிதன் அதை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். வாசிமா அந்த கடைசி 2 வசனம் 16-17. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம். யோர்தான் என்றால் மரணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜனங்கள் சார்தான் என்ன பாட்டுக்கு சொல்லிக்கு வாசிமா? சார்தானுக்கு அடுத்த ஆதாம். சார்தான் எடுத்தனா அது வந்து ஒரு இன்னல் நிறைந்த இடத்தை விட்டு, ஆதாம்னா மனுஷன் அர்த்தம். இன்னல் நிறைந்த இடத்துல இருந்து அவர்கள் யோர்தான் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி யார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அந்த அவருடைய மரணத்தினாலே எல்லாரும் அந்த யோர்தானை கடந்து கானானை பிரவேசித்தார்கள். இந்த ராமசேசை விட்டு புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் கானான் தேசத்தை குடியேறினார்கள். அந்த உள்ளே குடியேறுகிற அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரிகள் ஓரத்தில் நின்று தண்ணி யோர்தான் நதி பின்வாங்கி போய் வளர்ந்தத்தரை கடந்தது போல சாதான்கிற இடத்தை கடந்து ஒரு ஆதாம் அப்படியா இன்னல் நிறைந்த இடத்தை விட்டு ஒரு மனுஷன் அப்படின்னா ஆதாம் மனுஷன் ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்ச கானான் தேசத்தை உடன்படிக்கை பெட்டி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோர்தான மரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நம்ம எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர் சுதந்தரித்தார்கள். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மீட்டெடுத்தவர். உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் அந்த பரம கானானாகிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் சுதந்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவர் அடித்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் ஏசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.